பிரைஸ் தேர்ட் பிரைஸ் கொடுக்க போறாங்க. முதல்ல வர போறது நம்மளோட சிட்டு. கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தமிழர் போற்றும் நன்னாள், உழவர் போற்றும் பொன்னாள் என்று சிறப்பிக்கப்படும் தைத்திருநாள் சமயங்கள் கடந்து கொண்டாடப்படும் தமிழ் திருநாள் ஆகும். இதன் சிறப்பினை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறப்போகிறேன். பொங்கல் என்பதற்கு பொங்கி வைதல் என்று பொருளுண்டு. பொங்கல் திருநாள் என்று புதிய பானையில் புது அரிசியிட்டு இருபுறமும் கரும்பு கட்டி பொங்கல் வைப்பர். பொங்கல் பானையில் பொங்கல் வைக்கும் போது அரிசியிலிருந்து பால் பொங்கி வரும். பால் பொங்கி வருவது போல தைத்திருநாளான தமிழ் புத்தாண்டு முழுவதும் மக்கள் அனைவருக்கும் வாழ்வுடனும் வளவுடனும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று உரைப்பதே பொங்கல் திருநாள் ஆகும். பொங்கல் பண்டிகை 4 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். போகி பண்டிகை மார்கழி திங்கள் இறுதி நாளில் கொண்டாடப்படும் பண்டிகையாகும். போகி பண்டிகை அன்று வீட்டினை தூய்மை செய்து புது வர்ணம் பூசி அழகுபடுத்துவர். பொங்கலோ பொங்கல்! உழவர்கள் ஆடி மாதத்தில் விதை விதைத்து மார்கழி மாத இறுதியில் நெற்கதிர்களை அறுவடை செய்து தை முதல் நாளன்று வீடு வந்து சேர்க்கும் திருநாளே பொங்கல் திருநாளாகும். இந்நாளில் உழவர்கள் தம் உழைப்பிற்கேற்ப பயனை அடைவார்கள். தை திருநாளன்று உழவர்கள் தன் உழைப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் நிலம், நீர், காற்று, சூரியன் போன்ற இயற்கை சக்திகளுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் சிறந்த நாளாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பழமொழிக்கேற்ப உழவர்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுத்த தை திருநாளை சிறப்புடனும் மகிழ்வுடனும் கொண்டாடுவோம். உரையை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட எனது கிராம மக்கள் அனைவருக்கும் என்னோட நன்றிகள். உங்களை பற்றி பேச வருவது நமது கண்ணன். கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நாம நிறைய விழாக்களை கொண்டாடுறோம். அதுல ரொம்பவும் முக்கியமான விழாவாக நாம கொண்டாடுறது தமிழர் திருநாள் என அழைக்கப்படும் பொங்கல் திருநாள். இயற்கை தெய்வமான சூரியனுக்கு உழவு தொழிலுக்கும் பெரிதும் பயன்படும் மாடுகளுக்கும் நம்ம நன்றி சொல்ற வகையில தான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையிலானே அப்படிங்கிற நல்லுரையை நம்ம ஏற்று நம்ம வீட்டில் உள்ள பழைய பயன்படாத பொருட்கள் நிறைய இருக்கும். அதையெல்லாம் குப்பையாக எடுத்துகிட்டு போய் அதை கொளுத்து மகிழ்வது தான் போகி பண்டிகை. இது மார்கழி மாதத்தில் கடைசி நாளில் தான் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் திருநாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா தைத்திங்களில் முதல் நாள் தான் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. காலையில் எழுந்து நல்லா குளித்து புத்தாடை அணிவார்கள். அப்புறம் வாசலெல்லாம் கோலமிடுவாங்க. கரும்பும் வாழையும் வைத்து அதை கட்டுவாங்க வீட்டில். அப்புறம் விளக்கேற்றுவாங்க. புது அடுப்பில் இஞ்சியும் மஞ்சளும் கட்டிய புது பானையை வச்சு பச்சரிசி இட்டு பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு அனைவரும் கூறி மகிழ்வார்கள். இதுதாங்க பொங்கல். அதுக்கப்புறம் தலைவாழை இலையில பொங்கலை போட்டு எல்லாரும் அதை உண்டு மகிழ்வாங்க. இதுதான் பொங்கல் பண்டிகை. மாட்டுப்பொங்கல் உழவு தொழிலுக்கு உழைத்த மாடுகளுக்கு நம்ம நன்றி சொல்கிற வகையில் தான் மாட்டுப்பொங்கலை கொண்டாடுறோம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாடுகளை குளிப்பாட்டி அதுக்கு குங்குமம் மஞ்சள் எல்லாமே வைப்போம். அதுக்கப்புறம் மாடுகளுக்கு பொங்கலிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அன்னைக்கு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடைபெறுங்க. அதுக்கப்புறம் காணும் பொங்கல். நல்லாரை காண்பதும் நன்றே. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து நல்லாரை கண்டு அவங்கள வணங்கணும். பெரியோர்களிடமிருந்து சிறியோர்கள் ஆசியை பெற்று பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் கூட நடைபெறும். இவ்வளவு நேரம் எனது உரையை கேட்ட எனது கிராம மக்கள் அனைவருக்கும் நன்றிகள். அடுத்ததாக பொங்கல் திருநாள் அன்று இங்கு பேச வருவது நமது செல்லக்குட்டி சின்ராசு. சின்ராசோட பேச்சு திறமையை பார்க்க வந்த என்னோட கிராம மக்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். தைப்பொங்கல் அப்படின்னா என்ன? சூரியனுக்கு பொங்கலை படைச்சு கொண்டாடக்கூடிய உழவர்களோட திருநாளை தான் தைப்பொங்கல் அப்படின்னு சொல்றோம். மழையினோட உதவியால ஆடி மாதம் முழுவதும் அந்த விவசாயிகள் அனைவருமே உழைத்து இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அந்த உழைச்சி சேர்த்து அந்த நெல்லை மார்கழியில வீட்டுக்கு கொண்டு வந்து நமது உழைப்போட பயனை நுகர தொடங்குவாங்க பாருங்க. அதுதாங்க தைப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அப்படின்னா என்ன? உழுத நிலத்திற்கு தனது சாணத்தை இயற்கை உரமாக தந்து பல விதத்துல பயன்படக்கூடிய மாடுகளை கௌரவிக்கிறதுக்கு தாங்க அந்த மாட்டுப்பொங்கல். மாடுகளோட கொம்புகள்ல வர்ணம் எல்லாம் பூசி அவங்களுக்கு சலங்கை எல்லாம் கட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க. அதுதான் மாட்டுப்பொங்கல். காணும் பொங்கல் அப்படின்னா என்ன? இது 4வது நாள் கொண்டாடப்படுகிறது. இது உற்றார் உறவினரை சென்று சந்தித்து உணவு பண்டங்களை பகிர்ந்துப்பாங்க. குழந்தைங்க எல்லாருமே இதை கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பல்வேறு போட்டிகள் நடைபெறும். நமது கிராமத்திலும் பல்வேறு போட்டிகள்லாம் நடைபெறுது. இத்துடன் எனது நன்னுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நமது சின்ராசு ரொம்ப அருமையா பேசிட்டாங்க. எல்லாரையும் பேசி அசத்திட்டான். அடுத்ததா வந்து பேச போறது நமது கிராமத்தோட செல்லப்பிள்ளை தமிழ். இங்கு கூடியிருக்கும் அனைத்து எனது கிராம மக்களுக்கும் நன்றி. நான் இப்பொழுது தைப்பொங்கலை பற்றி கூற வந்துள்ளேன். தைப்பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு தனிப்பெரும் விழா. தமிழர்கள் இந்த உலகத்துல எங்கெல்லாம் வாழ்றாங்க எல்லா இடத்துலயும் இந்த தைப்பொங்கல் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், அரேபிய நாடுகள், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இந்த மாதிரி தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அங்க எல்லாமே தைத்திருநாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த தைப்பொங்கல் எதுக்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, நம்மளோட உழைக்கும் மக்களுக்கு ஒரு தெய்வமா, ஒரு இயற்கை தெய்வமா கருதப்படக்கூடிய சூரியனுக்கு ஒரு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த தைப்பொங்கல் கொண்டாடப்படுது. ஆடி மாசத்துல விவசாயிங்க எல்லாரும் தேடி தேடி விளைக்கக்கூடிய அந்த நெல்லு பருவமடையும் பாருங்க, அதை அறுவடை செய்யக்கூடிய அதுதாங்க தை மாசம். அதுதாங்க நம்ம தைப்பொங்கலா சிறப்பா கொண்டாடுறோம். அந்த அறுவடையில கிடைத்த அந்த நெல்லை புத்தரிசியில சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புது பானையில நம்ம பொங்கலை வைக்கும்போது அது பொங்கி வரும் பாருங்க. அப்போ அதை அப்படியே சோறாக்கி சூரியனுக்கு மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழக்கூடிய விழா தான் பொங்கல் விழா. பொங்கல் விழா மக்களால் இயல்பா கொண்டாடப்படுற ஒரு விழா தான். நம்ம மக்கள் அவங்களே கண்டுணர்ந்து நமது உழைப்பிற்கு உதவிய இந்த இயற்கைக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், நம்மளோட சேர்ந்து உழைக்கக்கூடிய இந்த கால்நடைகள், இந்த மாடுகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களா கொண்டாடக்கூடிய விழா தான் இந்த தைத்திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. போகி பண்டிகைனா என்ன? போகி பண்டிகைங்கிறது பழையன கயிறு, இதை தான் இப்படி சொல்லுவாங்க. போகி பண்டிகை மார்கழி மாசத்துல கடைசியில இது வரும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கறத போகி பண்டிகை. பழையதாகி ரொம்ப தேவையில்லாம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அந்த பொருள் எல்லாம் எடுத்து இந்த நாளை எரிச்சிருவாங்க. இதை ஒரு பண்டிகையா கொண்டாடுறாங்க. இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் ரொம்ப அழகா பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா பேச வரக்கூடியது நம்மளோட சுட்டி குழந்தை பாலாஜி. கூடியிருக்கும் அன்பார்ந்த மனங்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தைப்பொங்கல் அப்படிங்கிறது தை மாசத்துல முதல் நாளா கொண்டாடப்படுகிறது. மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிறது உழவு தொழிலுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி சொல்ற வகை 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 பாலாஜி வகையில கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறம் பொங்கலிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எச்சில் தண்ணீர் தெளித்தல் அப்படிங்கிற ஒரு மரபு மதுரை மாவட்டத்துல எல்லாம் கொண்டாடப்படுகிறது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மாட்டுப் பொங்கல், பட்டி பெருக, பால் பனை பொங்க, நோவும் பிணியும் தெருவோடு போக அப்படின்னு சொல்லி மாட்டுப் பொங்கல் உண்ட எச்சில் தண்ணீரை தொழுவத்துல தெளிப்பார்கள். நான் படித்த அனைத்தும் கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஷன் ஆவதால் எனது நண்பன் ரோஹித் என்னுடன் பேச வருவான். ஏண்டா என்ன மாட்டி விட்ட? ஏன் கூட இருடா, அப்பதான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். சரி பேசு பேசு. காணும் பொங்கலை பத்தி எனது நண்பன் ரோஹித் பேசுவான். இந்த நாள்ல மக்கள் அவங்களோட உற்றார் உறவினர்களை போய் பார்ப்பாங்க. பார்த்து அவங்களோட அன்பையும் அவங்களோட உணவு பண்டங்களையும் பகிர்ந்து கொள்வாங்க. சிறுவர்கள் எல்லாம் சின்ன சின்ன பானையா வச்சு வீட்ல இருந்து அரிசிலாம் எடுத்துட்டு வந்து பொங்கல் விட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இத்துடன் எங்களது உரையை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலாஜியும் ரோஹித்தும் அருமையா பேசி அசத்திட்டாங்க. இதுல யார் வின் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதனால நம்ம தலைவரை நம்ம இடைக்கு கூப்பிடுறேன். வாங்க தலைவரே. தலைவரே சொல்லுங்க, இதுல யார் வின் பண்ண போறாங்க? எல்லாருமே ரொம்ப அருமையா பேசினாங்க. குழந்தைங்க எல்லாம் பொங்கல் பண்டிகையை பத்தி பேசுறத பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ தூரம் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு இந்த பேச்சு போட்டிக்காக இங்க அருமையா பேசியிருக்காங்க. இருந்தாலும் யாருக்கு பிரைஸ் கொடுக்கறதுன்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியல. அதனால நம்ம கிராம மக்கள்கிட்டே கேட்போம், அவங்க யாருக்கு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதுவும் சரிதான், நமது கிராம மக்கள்கிட்டே கேட்டுருவோம். எல்லாரும் வாங்க. கண்டிப்பா ஏமாக தான் நல்லா பேசினா. சிட்டு பேசினதை பார்த்து நானே அதிர்ச்சி ஆயிட்டனே. அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். அவ பேசினது ரொம்ப அருமையா இருந்துச்சு தலைவரே. இல்ல இல்ல இல்ல, என் பையன் தான் அழகா பேசினான். அவன் எவ்வளவு தூரம் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வச்சான். கண்டிப்பா அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும் தலைவரே. தமிழ் பையன் ரொம்ப அருமையா பேசிச்சு. அவன் வட மாநிலத்துல பிறந்தாலும் அவன் தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால ரொம்ப அருமையா பேசிச்சு. தமிழ்லாம் அருமையா பேசிச்சு. என்னோட பொண்ணு தமிழும் ரொம்ப அருமையா பேசினா. கண்ணனும் ரொம்ப அருமையா பேசினா. பாலாஜி, ரோஹித் எல்லாருமே அருமையா பேசினாங்க. சிட்டு, சின்ராசு எல்லாருமே அருமையா பேசினாங்களே. என்ன மக்களே, ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க பிள்ளைங்களை பத்தி சொல்றாங்க. உங்களுக்கு யார் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட பேரை சொல்லுங்க. அவங்களுக்கே நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துடலாம். மக்களே, உங்களுக்கு இந்த பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு சீக்கிரமா வரும். நம்மளோட சேனல்ல பொங்கல் சிறப்பட்டு நிறைய வீடியோ வரிசையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். எல்லா வீடியோ பாருங்க. ப்ரீவியஸ் வீடியோ கூட போய் பாருங்க. பிளேலிஸ்ட் இருக்கும். குடும்பம் ஒரு கதமுங்கிற இணைந்தீர்கள். நன்றி மக்களே.